Hello friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான ஒரு சட்னி. இன்னைக்கு நைட் கட்டாயம் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு வர்க் இருக்கு அப்படினா அர்ஜென்ட்டா அரைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி. இந்த சட்னிக்கு வந்து 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துர்க்கேன். நீங்க ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெங்காயம் தக்காளி போடுங்க, நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் தக்காளி நல்லா பழுத்த பழமா எடுத்துர்க்கேன். வெங்காயம் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். இப்போ அந்த பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்குவோம். இது வந்து உங்களுக்கு ரா ஸ்மெல்லாம் வராது, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸி, ஒரு பேசிக்கா நீங்க வெங்காய தக்காளி நறுக்கி வச்சிட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. அடுத்து நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அதுக்கு அப்புறம் சட்னிக்கு சோம்பு போடுறோம். இந்த சட்னிக்கு மெயின் ஃப்ளேவரே வந்து சோம்பு தான். சோம்பு யூஸ் பண்றனால உங்களுக்கு நல்ல weight loss ஆகும். weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி இதெல்லாம் சோம்பு நல்லா போட்டு சாப்பிடுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம சட்னி அரைச்சதுக்கு அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு எண்ணெயிலே வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எதுக்காக எண்ணெயில சேர்க்குறோம்னா நல்லா வந்து உங்களுக்கு அப்பதான் நல்ல கலரா இருக்கும் சட்னி. தக்காளி வந்து காயா நீங்க யூஸ் பண்ணீங்கனா கூட உங்களுக்கு மிளகாய்த்தூள்ல வந்து நீங்க எண்ணெயில மிக்ஸ் பண்ணி விடுறப்ப நல்லா வந்து உங்களுக்கு சட்னி வந்து ரெட் கலர்ல வரும். ஸோ அது ஒரு டிப்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது சட்னி செய்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ சட்னி பார்க்கவே நல்லா ரெட்டிஷாக ஆயிடுச்சு. ஈவனாக இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சட்னியில் நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக சட்னியில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தண்ணி, வெங்காயத்தில் இருக்க தண்ணி, தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சோன்னா சூப்பராக கொதிச்சு சட்னிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா உங்களுக்கு சூப்பரான வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். நீங்கள் அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு கூட போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி தாளித்து விட்டு ஈஸியாக செஞ்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு சட்னி செய்யணும் அப்படின்னாலும் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபி போட்டிருக்கேன், கீழே பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சட்னி கூட சூப்பராக இட்லி, தோசை, சப்பாத்தி வச்சு சாப்பிடுங்க. வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். பாய்.